வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஹெல்த்தியான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி சிம்லி, பொருள் விலங்கா உருண்டை. இந்த 2 ரெசிபியும் நல்ல ப்ரோட்டீன், நல்ல சத்து உள்ள இந்த 2 ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் காலையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பொரி விலங்கா உருண்டை வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எதனா ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி எடுத்துகிட்டு போகலாம். என்கிட்ட கெட்டு போகாது, 2 நாள் இல்லை 3 நாட்கள் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு அருமையான ப்ரிப்பரேஷன். சில பேருக்கு வெளியே சாப்பிட்டாலே ஃபுட் பாய்சன், வயிறு வலி, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ராகி சிம்லிக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 300 கிராம், பச்சை வேர்க்கடலை 200 கிராம், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ராகி சிம்லி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாவை மிக்ஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக இந்த தண்ணி உப்பும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த ராகி மாவில் உப்பு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றும் போது சம்டைம் அந்த உப்பு சரியாக மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி உப்பு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் ராகி புட்டு பண்ணுவீங்கள, அந்த பக்குவத்துக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம், கெட்டியாக இருந்தால் உடச்சி விட்டுக்கணும். தூளாக இருந்தால் தான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே ஸ்டீமர் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி சட்டி இருக்குல்ல, அந்த இட்லி சட்டியில் கீழே தண்ணி நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ராகி மாவை அப்படியே போட்டு ஸ்டீம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டீம் பண்ணுற டைமிங் எனக்குன்னா கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் ஸ்டீம் ஆகிறதுக்கு. திருப்பி சொல்கிறேன், தண்ணி அதிகமாக போட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டீம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கு பிறகு பச்சை வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருக்குது, அப்படியே யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, என்னோடய சஜஷன் இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு கெட்டியான ஒரு பக்கம் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து யூஸ் பண்ண சொல்கிறேன். வறுக்கும் போது எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அந்த வேர்க்கடலை கொஞ்சம் கருகுனா கூட டேஸ்ட் மாறும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணால் அந்த தோல் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தோல் எடுத்து வேர்க்கடலையே அப்படியே பவுடர் பண்ணுறோம். பவுடர் பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பவுடர் வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்தது அந்த ராகி மாவு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்கள, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். இந்த இடத்துல திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், தண்ணி அதிகமாக போட்டு ஸ்டீம் பண்ணிதுன்னா கெட்டியாக வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. இந்த மாதிரி கரெக்டாக உதிரியாக வரணும். பார்த்தீங்களா, வேக வச்ச ராகி மாவு நல்லா உதிரியாக இருக்கா. இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறோம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் கெட்டியாக கையில் பிடிக்க முடியும். இப்போது வேக வச்ச அந்த ராகி மாவில் வெல்லம் போட்டுரும். வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கெட்டியாக பிடிக்க வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ராகி மாவு வேகாமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகிட்டுன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதாவது வயிறு வலி, லூஸ் மோஷன், ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். அந்த வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த ராகி சிம்லி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்மளோட முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க நிறைய பேர் தெரிஞ்சாலும் மறந்து போயிடறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து பொருள் விளங்கா உருண்டை. அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். பொருள் விளங்கா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு, உடைச்ச கடலை 3 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1 கப்பு. இதாங்க பொருள் விளங்கா உருண்டைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருள் விளங்கா உருண்டை. அந்த பொருள் விளங்கா உருண்டைனா என்ன கேட்டோன்னா, நம்ம என்னென்ன பொருள் உள்ளே போட்டிருக்குன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் பொருள் விளங்கா உருண்டை. அந்த காலத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த ரெசிபியை இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, இந்த பாசி பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. வறுத்து முடித்த பிறகு 2 பாசி பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடாக்கு முடக்குன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. பச்சை வாசனையோட போட்டு நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ப்ரிப்ரேஷனுக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாசி பருப்பு பவுடர் பண்ணி ஒரு ட்ரேயில் அப்படியே மாற்றிடுறோம். இப்போது இந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறோம். சில பேர் பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு பச்சை அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் புழுங்கல் அரிசி ஸ்லோ ஃப்ளேமில் எப்படி அந்த பாசி பருப்பை வறுத்தீங்களோ அதே மாதிரி இந்த புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்துருக்கணும். வறுத்து இதையும் பவுடர் பண்ணி இந்த ட்ரேயில் போட்டுடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இன்னொரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரில் போட்டிருக்கோம். உடச்ச கடலையும் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். பச்சையாகவே இந்த ப்ரிப்பரேஷனுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நமுத்து போன மாதிரி இருக்கும் நீங்கள் வறுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு, பொட்டுக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தேங்காய்க்கு தேவையான நெய் ஊற்றி இந்த தேங்காவை நல்ல பொடிசாக கட் பண்ணிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. வறுக்காமல் யூஸ் பண்ணும்போது என்ன கேட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்காது. அதே டைமில் அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் போட்டு வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது சுக்கு பவுடர். இந்த ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது இந்த சுக்கு பவுடர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சுக்கு பவுடர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறோம். இனிப்பு ப்ரிப்பரேஷன் தான், ஆனால் உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போடுறோம். அதே டைமில் உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெல்லம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் பாவு எடுக்க போகிறோம். வெள்ளை பாவு எடுக்கிற பக்குவம் என்ன கேட்டோன்னா, கரெக்டாக 1 கம்பி பதம் அப்படின்னா 1.5 கம்பி பதத்துக்கு உள்ளே இருக்கணும். இந்த இடத்துல மண் இருந்தால் நீங்கள் ஸ்டெயின் பண்ணிவிட்டு திருப்பி பாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கா, இந்த மாதிரி டெக்ஸ்டர் கெட்டியாக வந்திருக்கணும். தண்ணியாக இருந்தால் உருண்டை பிடிக்க வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்ஸ்டர் கெட்டியாக இருக்கணும்னு சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுலில் கொஞ்சமாக ட்ராப் மாதிரி போட்டு அப்படியே கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும்.
வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உடச்சக்கல்ல, வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, அரிசியெல்லாம் போட்டுக்கணும்ல, அதில் இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் போட்ட உடனே கை வச்சிடக்கூடாது, கை சுட ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பகுதியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அதே டைமில் அந்த வெல்லம் சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க வராது. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தாலும் கெட்டியாக பிடிச்சிருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்னா, அந்த வெல்லம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு கோட்டிங் கொடுத்து எடுத்து வைக்கிறோம். நல்லா கெட்டியாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதாவது நல்லா ஹார்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த ரெசிபி இந்த மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் தேங்காய் போட்டு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க, ஒரு மாதம் இல்லை, ஒரு 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா அந்த டைமில் தேங்காய் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ராகி சிமிலி எப்படி பண்ணுறது, அதே டைமில் பொருள் விலங்கா உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.